இப்ப நான் அப்பவோ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு இவருடைய கட்சின்னு சொல்றாங்கல்ல, புரட்சி தமிழகம் கட்சி, இந்த பறையர் பேரவைன்னு ரெண்டும் வச்சிருக்காரு இவரு. ஒரே இதுதான், ஒரே ஆள் தான் வந்து பஞ்சாயத்து குரூப் தான், ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2 பேர்ல இயங்குறாங்க அவங்க. அந்த 2 பெயர் பலகையும், பறையர் பேரவை என்கிற பெயர் பலகையும், புரட்சி தமிழகங்கிற பெயர் பலகையும், இவங்க எந்த நிலத்தை அபகரிக்கணுமோ அந்த நிலத்துல போய் வந்து அந்த போர்டு வச்சுட்டாங்க. அதுவும் சொன்னீங்க, ஆனா அதுக்கான ஆதாரத்தை நீங்க தரல. இந்தா கொடுக்குறவங்களுக்கு இருங்க. அதுக்கான ஆதாரம் போலீஸ் எடுத்துருச்சு. போலீஸ் எடுத்து இந்த நில அபகரிப்புல இவரு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய பினாமியா பரந்தாமன், அவருடைய கட்சியுடைய மாவட்ட செயலரை பினாமியா பயன்படுத்தி அந்த இடத்துல, அதாவது அந்த நிலத்துல தங்களுடைய கட்சி போர்டையே வச்சு, இது எங்க கட்சிக்கு சொந்தமானது, எங்களுடைய இடம் அப்படின்னு வந்து ஒரு போர்டை வந்து வச்சுட்டு அதுல இருந்து ஆவணத்தை உருவாக்கி இவங்க அந்த இடத்த வந்து அபகரிச்சு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுலதான் குண்டர் தடுப்பு சட்டம், நில அபகரிப்பு குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு பிரிவு. அது சரிதானா, ஒரு சட்டம். அது நான் சொன்ன மாதிரி ஒரு சில சட்டங்கள்ல ஒரு சில குற்றங்கள் செஞ்சாக்கா அதுல குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணுவாங்க. இப்ப நில அபகரிப்பு என்பதில் இவர் நேரடியா இருக்கிறாரு. யாரு? இந்த மூர்த்தி நேரடியா இருக்காரு. தன்னுடைய போர்டை வச்சதை வந்து போலீஸ் வந்து எடுத்துருச்சு. அதே மாதிரி அந்த ஆதாரம் எடுத்துருச்சு. அதே மாதிரி இவர் நேரடியா இருக்கிறாருங்கிறதுல இப்ப கைது பண்ணப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பரந்தாம, இந்த அசோக் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட விசாரணையில அவங்களுடைய வாக்குமூலத்துல இவர் இருக்காங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த வழக்குல இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவரை அதுலயும் உண்மை இது இவர் நேரடியா இருக்காருன்னு நிரூபணமானதுனால அதுல கைது செய்யப்பட்டு அந்த நிலாபகரிப்புல தான் இவரு குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது அடைக்கப்பட்டிருக்காரு ஒழிய இந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்ததல்ல. இப்ப நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, இவருடைய போர்டு, இந்த புரட்சி தமிழகம் அவர் கட்சி போர்டை அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு ஆண் துணை இல்லாமல் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்க கொண்டு போய் அந்த போர்டை வச்சுட்டாங்க. இது மாதிரி வந்து யாரும் ஏமாந்தவங்க இருந்தால் போய் போர்டு வைக்கிறது, ஆள் இல்லைன்னா போய் போர்டு வைக்கிறது, அதை போய் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது, இல்லை தெரிஞ்சு வந்தான்னா அவன்கிட்ட பேரம் பேசுறது, இவ்வளோ பணம் கொடு நாங்கள் போயிடுறேன்னு சொல்றது, இல்லை அவனால் முடியலன்னா இவங்கள போலியான டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்தையே வித்துட்டு போயிடுறது.